ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 28. எபிசோடு 27 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே டீச்சர் சொன்னதை யோசிச்சு பார்த்த நம்ம ஆளு ஃபயர் வெலம்ல இருந்து ஃப்ளேம்ஸை வெளியே விடுறான். அந்த மேஜிக் ஃப்ளேம்ஸ் அழிச்சு டெஸ் அந்த பொண்ணை காப்பாத்துது. நம்மால் அந்த லெஜெண்டரி ஃபீனிக்ஸ் பேர்டை கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்து முரானுக்கு செம ஷாக்கு. முன்னாடி இருக்கிறது ஒரு ஃபீனிக்ஸோட ஃப்ளேம்ஸ். ஃபீனிக்ஸ் எப்போவுமே பெரிய மெஜிஷியனை தான் செலக்ட் பண்ணும். அவங்க கிளானை விட ஒரு அன்ஹேண்டல் ஸ்பெல்ஸ் வார்டை செலக்ட் பண்ணியிருக்குன்னா நம்மளால தான் இந்த ஜெனரேஷனோட கிரேட்டஸ்ட் மெஜிஷியன். அந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்க்குறா. அந்த ஃப்ளேம்ஸ் அவளை எரிக்காமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னு புரியுது. அவன் அந்த முரானை மாட்டி விட்டதில் நம்ம ஆளுக்கு செம்ம ஹாப்பி. முரான் இன்னும் அந்த டிவைன் ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் அதோட முழு பவரையும் அவன் எடுக்கலன்னு ஞாபகப்படுத்துறா. மக்களை டார்ச்சர் பண்ணி தான் சில ஆக்டிவேஷன் வேர்ட்ஸை கற்றுக்கிட்டான். ரவுசா தான் நம்மளால் அனுப்பியிருக்கான்னு தெரியுது. அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போக அந்த பொண்ணு ரெடியாக இருக்கா. அவங்க கஷ்டத்துக்கு எண்டு கார்டு போட நம்மால்கிட்ட கெஞ்சிரா. இந்த சைக்கோவை காலி பண்ண சொல்கிறா. நம்மளால நேராக முரான் முன்னாடி போய் நிற்கிறான். டெஸ்ட் நம்ம ஆளை செலக்ட் பண்ணதாலும் பிளான் ஃப்ளாப் ஆனதாலும் முரான் செம காண்டில் இருக்கான். இப்போ நம்ம ஆள் இவனை நரகத்துக்கு அனுப்ப ரெடி ஆகுறான். முரான் பவரை ரிலீஸ் பண்ணி ஒரு காலத்தில் விச்சை லவ் பண்ணதா சொல்கிறான். அவளுக்கு டார்க் சீ கிங்கோட கனெக்ஷன் இருந்துச்சுன்னு பில்டப் கொடுக்குறான். அவனோட புது பவரை யூஸ் பண்ணி நம்ம ஆளுக்கு நரகத்தையே காட்டணும்னு வெறியில் இருக்கான். ஆனால் டெஸ் சும்மா வெறித்தனமாக ஃப்ளேமை கக்கி அவனை கதற விடுது. ஏதோ ஒரு ரீசனுக்காக முரானோட சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஃபீனிக்ஸுக்கு செம காண்டை ஏற்றிடுச்சு. லோக்கல் ஆளுங்களை எல்லாம் சேஃபாக வெளியே அனுப்பிட்டு முராக்கனும் ஃபைட்டில் என்ட்ரி ஆகுறான். இப்போ சுச்சுவேஷன் எவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னு அவன் சொல்கிறான். முரானோட உடம்பு சீக்கிரமாகவே அந்த டீமன் பீஸ்ட் கிங் கண்ட்ரோலுக்கு போக போகுது. அது நடக்கிறதுக்குள்ளே இவங்க அவனை தடுத்து ஆகணும். முராக் நம்ம ஆளுக்கிட்ட ஷேடோ ஃபோர்ஸ் பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ண சொல்கிறான். அவன் நம்ம ஆளோட ஷேடோ ஃபோர்ஸை பம்ப் பண்ணி விட்டு அந்த டைமென்ஷன் கேட்டை கட் பண்ண சொல்கிறான். ஆனால் நம்ம ஆள் அட்டாக்கை இறக்கிறதுக்கு முன்னாடியே மானா பேக் ஃப்ளோ ஆகி உடம்பு ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது. இந்த அளவுக்குனா நம்மளுக்கும் டெஸ்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகிற லெவலுக்கு போயிடுச்சு. கடைசியாக நம்ம ஆளை முட்டிப்பட வச்சிட்டோம்னு முரான் நக்கலா சிரிக்கிறான். அண்டர்வேல்டு மான்ஸ்டர் இப்போ முழிச்சுக்க போகுது. நம்ம ஆள் உசுரை கொடுத்து மிச்சம் இருக்கிற மொத்த தைரியத்தையும் சேர்த்து தன்னோட ஸ்வாரை தூக்குறான். நம்ம ஆள் மொத்த பவரையும் இந்த லாஸ்ட் அட்டாக்ல இறக்கி முரானோட உடம்ப ரெண்டா பொழக்கிறான். அந்த மேஜிக் ஸ்பெல் கட் ஆகி அந்த டைமென்ஷன் கேட் அப்படியே முரான் மேலேயே விழுந்து க்ளோஸ் ஆகுது. அவனோட உடம்புல மிச்சம் மீதி இருந்ததையும் டெஸ்ட் போட்டு பொசுக்கி வெறும் கருகுன உடம்பா மாற்றிடுது. அப்போ நம்ம ஆளு ஒரு மேட்டரை நோட் பண்ணுறான். நம்ம ஆளு லாஸ்ட் அட்டாக்கு மற்ற டைம் யூஸ் பண்ணதை விட இப்போ செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஆளோட பிளட் ஆஃப் த ஹார்ட் ஸ்கில்லால் அது இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. முரானோட உடம்பு அப்படியே துண்டு துண்டாக விழுது. ஒரு வழியாக ஃபைட்டு முடிஞ்சுது. நம்ம ஆளோட உடம்புக்கு செம்ம ப்ரெஷர் ஆனதுனால அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். முரானோட அந்த மேஜிக் ஸ்டாஃப் பற்றி சொல்லணும்னா அது ஜிஃபல் டவர் மாஸ்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் ஐட்டம். அதை ஒரு தடவை ஆட்டுனா அது ஆக்டிவேட் ஆகி டவருக்கு ஒரு சிக்னல் அனுப்பிடும். அப்போ முரான் செத்துப்போன மேட்டர் சிஃபல்ஸுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு மிஸ்டீரியஸ் பவர் வந்து நம்ம ஆளை திரும்பவும் க்யூர் பண்ணுது. முராக் நம்ம ஆளோட வாய்க்குள்ளே ஏதோ ஒன்று ஊத்துறான். நம்ம ஆளு இரும்ப ஆரம்பிக்க சாவோட எஜ்ஜுக்கே போயிட்டு வந்திருக்கடான்னு முராக்கன் சொல்கிறான். முராக்கன் கொடுத்த அந்த மெடிசனால தான் நம்ம ஆளால் அந்த எஃபெக்ட்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. நம்ம ஆளோட உடம்பு இன்னும் செம்ம வீக்காக தான் இருக்கு. ஆனால் நம்ம ஆள் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்னு காஷ்மீர் ஃபீல் பண்ணுறாரு. அந்த மெடிசனை கொடுத்ததே நம்ம ஜேர்னலிஸ்ட்டு தான். அவன் ஒரு டைம் முரான் கிட்ட இருந்து அதை ஆட்டையை போட்டிருக்கான். இப்போ டிக்கா வந்து ரவுசா சார்பாக செயல்படுற ப்ரிசஸ்ட் நான் தான் ப்ராப்பராக இன்ட்ரோ கொடுக்குறா. கேலன் மக்களோட கஷ்டத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட்ட நம்ம ஆளுக்கு அழுதுகிட்டே தேங்க்ஸ் சொல்கிறா. இந்த டிவைன் ஆர்டிஃபேக்டை ரெக்கவர் பண்ணுறது மட்டும்தான் ரவுசா கொடுத்த மிஷின்னு நம்ம ஆளுக்கு ஞாபகப்படுத்துகிறா. முராக்கனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா 3000 வருஷமாக வாழ்கிற அவருக்கு இந்த ஆர்டிஃபேக்டை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாதான். அதனால் இதை பற்றி தெரிஞ்சிக்க செம ஆர்வமாக இருக்கான். மேலின் காடை பற்றி முராக்கனுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. அந்த காடை பற்றி முராக்கன் கூட கேள்விப்பட்டதே இல்லையா. காஷ்மீர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம உடனே அந்த ஆர்டிஃபேக்டை தேடணும். ஏன்னா எப்போ வேணாலும் சிஃபல்ஸ் அட்டாக் பண்ண வரலாம்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டிக்கா ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக சொல்கிறா. இந்த ஆர்டிஃபேக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை ரெஸ்டோர் பண்ணணுமா, அதுக்கு விச்சோட எனர்ஜி தேவை. அதனால் மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதை கேட்டதும் முராக்கனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. ரிஃபல்ஸ் பசங்க அட்டாக் பண்ண வழியில் இருப்பாங்கன்னு சொல்கிறான். நம்மளால நடந்த எல்லாத்தையும் வச்சு லிங்க் பண்ணி பார்க்குறான். ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னும் ஏதோ பெரிய மேட்டர் இருக்குன்னு நம்ம ஆளுக்கு தோணுது. முரானை ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. அந்த ஏரியாவையும் ரிஃபல்ஸ் விட்டுட்டு போயிட்டானுங்க.
அப்படி இருக்கும்போது வெளியே ஏதாவது சிக்னல் போயிருந்தா தவிர வேற எவனும் இங்கே வர சான்ஸே இல்லை. ஜிஃபல்ஸ் ஒரு டவர் மாஸ்டருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர் தான். காஷ்மீருக்கு நம்ம ஆளு சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக கேட்ச் ஆகுது. சிக்னல் ஏற்கனவே போயிடுச்சு, அதனால் இந்த செகண்ட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம ஆளு சொல்கிறான். அவங்க பயப்பட்டது மாதிரியே ஜிஃபல்ஸோட இன்னொரு டவர் மாஸ்டரான மீட்டோர் எல்னோர் என்ன நடந்துச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண வழியில் வந்துக்கிட்டு இருக்கான். டவர் மாஸ்டராக இருக்கிறதுனால தான் முரானுக்கு அந்த மேஜிக் ஸ்டாஃப் கொடுத்துருக்கானுங்க. இது செம்ம பெரிய மேட்டர். காஷ்மீருக்கு ஜிஃபல்ஸை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் அந்த மேஜிக் ஸ்டாஃப் எமர்ஜென்சி டைமில் சோர்சரஸை ஒன்று சேர்க்குற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னு அவருக்கு தெரியும். நம்ம ஆளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு முராக்கனுக்கு ஒரே ஷாக்கு. ரிசல்ட்ஸ் பசங்க வெறித்தனமாக அப்டேட் ஆகிட்டே இருக்கானுங்க. இதெல்லாம் லூனா கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன்னு நம்மளால ஒரு பொய்யை சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் உண்மையிலே டீச்சர் சொன்னதை வச்சு தான் நம்மளால கண்டுபிடிச்சான். ஒவ்வொரு ஜிஃபல் டவர்லையும் கிட்டத்தட்ட 100 சோர்சரஸ் இருக்கானுங்க. அதில் நிறைய பேர் 8 ஸ்டார் லெவலில் இருக்கிறவங்க. அவனுங்க கூட டிரெக்டாக ஃபைட் பண்ணிக்கிட்டு லோக்கல் மக்களையும் காப்பாற்றணும்னா இது ஒரு மரணமாஸ் ஃபைட்டாக இருக்க போகுது. எனிமிங்க வர எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்மளால கேட்க குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும்னு தெரிய வருது. டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ஒரு ஹெல்ப் கேட்டு காஷ்மீர் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். ஆனால் நம்ம ஆளோட இந்த சீக்ரெட் பிளானை கேட்டதும் காஷ்மீருக்கு பக்குன்னு ஆயிடுது. ஏன்னா இதில் மாட்டுனா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. காஷ்மீர் உடனே ஒரு ஆளுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணணும், இல்லைனா எல்லாரும் காலி. அந்த ஆளும் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளால உசுரோட திரும்பி வந்துடுப்பான்னு கெஞ்சிறாரு. புராக்கனும் டிக்காவும் அந்த ஆர்டிஃபேக்டை ரெஸ்டோர் பண்ணுற வேலையில் பிஸியாக இருக்காங்க. லோக்கல் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஆளோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. நம்ம ஆள் லிமிட்டை தாண்டி பவரை யூஸ் பண்ணதுனால உடம்பு செமையாக டேமேஜ் ஆகிடுச்சு. தோத்து போன பிறகும் கெத்தா செத்து போகாமல் டவரில் இருந்த சோர்சரஸை எல்லாம் கூப்பிட்டு விட்டானேன்னு முராக்கனுக்கு செம்மகாண்டு. போன தடவை லூனா தான் ஒரே நம்பிக்கை, அவகிட்ட நம்மளால ஹெல்ப் கேட்டான். இப்போ காஷ்மீர் கரெக்ட் டைமுக்கு அவங்கள ரீச் பண்ணலைன்னா என்ன ஆகுமோன்னு முராக்கனுக்கு செம்ம டென்ஷன். ஏன்னா ஒருவேளை அவர் வரலன்னா அவனுங்க எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு போராடி தான் ஆகணும். அந்த மைனர் டவர் மாஸ்டரும் அவனோட ஆளுங்களும் வழியில் வந்துக்கிட்டு இருக்கானுங்க. சிக்னல் வந்த கேரின் ஏரியாவை டார்க் பண்ணிட்டானுங்க. அங்கே முரான் இருக்கிற எந்த அறிகுறியும் இல்லை. அதாவது அவன் செத்துட்டான்னு இவனுங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதை கேட்ட உடனே மீட்டோருக்கு செம வெறி ஏறுது. என்னோட பிரதரை கொன்னவங்களை சும்மா விட மாட்டேன்னு சபதம் போடுறான். முராக்கன் தூரத்துல இருந்து அவனுங்களை நோட்ட விடுறான். 6 டிராகன்ஸில் குறைஞ்சது 30 பவர்ஃபுல்லான சோர்சர்ஸ் வரானுங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். இதுவே ஒரு லோ லெவல் டீம் தான். அப்போ இவனுங்களை காலி பண்ணிட்டா இதை விட ஒரு பெரிய டீமே அனுப்புவானுங்க. முராக்கன் மட்டும் அவனோட பழைய ஃபார்மில் இருந்திருந்தானா இந்த டம்மி பீஸுகளை எல்லாம் ஒண்டியாக நின்று ஊதி தள்ளியிருப்பான். ஆனால் டேமரோட ஸ்வாடால் அவன் இன்னும் ஃபுல் பவரை ரெக்கவர் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறான். அந்த ஜிஃபல்ஸு சோர்சரஸ் குட்டி ஃபயர் டிராகன்ஸ் கூட கீழே இறங்குறானுங்க. அதுங்க நிஜத்தில் ரெட் டிராகன்ஸ் இன்னும் ரொம்ப வீக்கான பீஸுங்க. மீட்டோர் செம கோவமா நான் தாண்டா ஜிஃபல்ஸோட மைனர் டவர் மாஸ்டர்னு கெத்தா இன்ட்ரோ கொடுத்துட்டு முரான் எங்கடான்னு கத்துறான். ஆனால் நம்மளால ஒன்றும் தெரியாத மாதிரி சீன் போடுறான். அவனோட பாஸ்ட் லைஃப்பில் கூட இவனை பார்த்த ஞாபகமே இல்லை. மீட்டோர் உடனே ஏன்டா என் பிரதரை டார்கெட் பண்ணீங்க, உங்களுக்கு ரன் ஹேண்டல்ஸ் கூட லிங்க் இருக்கான்னு கேட்குறான். அவன் கோவத்தை காட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூலாக முரான் இன்னும் உசுரோட இருக்கானான்னு கேட்குறான். ஒருவேளை அவன் உசுரோட இருந்தால் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இவன் பிரதர் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான், நான் இந்த ஊர் மக்கள் மேலே கொஞ்சம் கூட கருணையை காட்டலையேன்னு ஃபீல் பண்ணுறான். செம்ம காண்டில் இருந்த மீட்டோர் ஏதோ பேச வர்றதுக்குள்ளேயே முரான் ஏற்கனவே காலினா அவனுக்கு புரியுது. மீட்டோர் தன்னோட கிளானையே அசிங்கப்படுத்தின இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு அட்டாக் பண்ண சொல்கிறான். அவனுங்க போடுற ஸ்பெல் எல்லாமே 8 ஸ்டார் லெவலில் இருக்குது. அதனால் இது ஒன்றும் சாதா ஃபைட்டாக இருக்க போகிறதில்ல. ஆனால் நல்ல வேலையாக ஒரு பனிப்புயல் மாதிரி செம்ம ஹெல்ப் வந்து இறங்குது. எல்லா 8 ஸ்டார் சோர்சரஸும் அப்படியே கட்டானதை பார்த்து மீட்டோருக்கு செம்ம ஷாக்கு. இவனுங்களை காப்பாற்ற வந்தது வேற யாரும் இல்லை, அந்த சீக்ரெட் பேலஸோட அழகான ரூலரான டாரிஸ் தான். கூடவே அவள் பொண்ணு வந்திருக்கா. அவளோட பயங்கரமான ஐஸ் மேஜிக் அந்த சிஃபல்ஸோட ஸ்பெல்லை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. எதிரில் நிற்கிறது யாருன்னு சிஃபல்ஸுக்கு உடனே தெரிஞ்சிடுச்சு. அப்பாடா, காஷ்மீர் கரெக்ட் டைமுக்கு ஹெல்ப் அனுப்பிட்டாரு. இதை பார்த்து முராக்கனுக்கு செம்ம இம்ப்ரெஸ். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.